ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து அரிச்சல் முனைக்கு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. முக்கிய செய்தி: நேற்று ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களில் வழிபாடு செய்தார் பிரதமர் மோடி. இந்நிலையில் ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து அரிச்சல் முனைக்கு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையிலிருந்து ராமரோடு திரும்பி வந்த சீதாதேவி எந்த இடத்தில் மணல் கொண்டு லிங்க சிற்பத்தை வடித்தாரோ அந்த இடத்தை சென்றடைந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராமேஸ்வர தீவினுடைய தென்பகுதி கடைக்கோடியாக இருக்கும் அரிச்சல் முனையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார். மேலும் அந்த கடற்கரை பகுதியில் வழிபாடு நடத்தி வருகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரிச்சல் முனை பகுதியில் இருக்கக்கூடிய தொலைநோக்கி வழியிலாக அந்த கடல் அழகை சற்று நேரம் பிரதமர் ரசித்து பார்த்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு வைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடல் அழகை ரசித்து பார்த்த பிறகு பனை ஓலையால் நெய்யப்பட்டிருந்த அந்த கூடைகளில் இருந்து பனை ஓலை மூலம் நெய்யப்பட்ட கூடைகளில் வைக்கப்பட்டிருந்த மலர்களை கடற்கரை மணலில் இட்டு வழிபாடு நடத்தி வருகின்றார் பிரதமர் மோடி அவர்கள். சீதாதேவி இந்த இடத்தில்தான் மணல் கொண்டு ஒரு லிங்க சிற்பத்தை வடிவமைத்தார். ராவணன் கொலை செய்யப்பட்ட பிறகு, ராவணனை கொன்று முடித்த பிறகு ராமரோடு சீதாதேவி இந்த பாரத தேசத்துக்கு வரும் பொழுது அவர்கள் அடியெடுத்து வைத்த முதல் நிலம் இந்த நிலம்தான். இந்த நிலத்தில்தான் கடவுள் ராமரோடு சேர்ந்து சீதாதேவி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மணல் கொண்டுதான் லிங்கத்தை வடிவமைத்து வழிபட்டார். அதுதான் ராமலிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது, வணங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றார். இலங்கை இருக்கும் கிழக்கு திசை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வணங்கி வருகின்றார். பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த கூடையில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு மலர்களை கடற்கரை மணலில் இட்டு அந்த கடற்கரை மணலில் வைக்கப்பட்டிருந்த மலர்களை வணங்கி வருகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் தற்போது அவர் வழிபட்டு வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தத்தை கலசத்தில் ஏந்தி சென்று நாளை அயோத்தியில் நடைபெறக்கூடிய பாலராமருடைய பிராண பிரதிஷ்டை விழாவிற்கான வழிபாட்டு சடங்கின் பொழுது வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு மலர்கள் வெவ்வேறு கூடைகளில் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் பிரதமர் அவர்கள் செல்லக்கூடிய அந்த மணற்பகுதியில் வைக்கப்பட்டு அவற்றையெல்லாம் பிரதமர் தற்போது தன்னுடைய கரங்களால் அந்த மணலில் இட்டு வருகின்றார். ஏன் இந்த வழிபாடு இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது என்றால், அரிச்சல் முனை என்பது அசோகவனத்திலிருந்து இலங்கையிலிருந்து கடவுள் ராமர் பாலத்தின் வழியே அழைத்து வரப்பட்டிருந்த சீதா பிராட்டி அவர்கள் ராவணனின் கொலைக்கு பிறகாக மேற்கொள்ள வேண்டிய அந்த வழிபாட்டு சடங்குகளை மேற்கொள்வதற்காக ஒரு லிங்கம் வடிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ராமரிடம் சீதாதேவி சொல்கின்றார், ஒரு சிவபூஜை மேற்கொள்ள வேண்டும் என்று. அப்போது கடவுள் ராமர் தன்னுடைய அனுமனை அனுப்பி கைலாயத்திலிருந்து லிங்கம் எடுத்து வர சொல்லுகின்றார். ஆனால் அனுமன் திரும்பி வருவதற்கு தாமதமான நிலையில் ராமரும் சீதையும் சேர்ந்து இந்த கடற்கரை மணலில்தான் லிங்கத்தை மணல் கொண்டு வடிவமைத்தார்கள். அந்த லிங்கம் தான் ராமலிங்கம் எனவும், அதன் பிறகு சற்று தாமதமாக அனுமன் கொண்டு வந்த லிங்கம் விஸ்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதே இடத்தில் மலர் தூவி இலங்கை இருக்கும் அந்த கிழக்கு திசை நோக்கி வணங்கி இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரிச்சல் முனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூணுக்கு முன்பாக கலசங்களில் வைக்கப்பட்டிருந்த மலர்களை அந்த நினைவு தூணுக்கு தூவி பாரத தேசத்தினுடைய பெருமிதங்களை எடுத்து கூறும் வகையிலான அந்த நினைவு தூணுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கியின் வழியாக கடல் அழகை ரசித்து வருகின்றார் பிரதமர் அவர்கள். அதன் பிறகு அங்கு பிரதமருக்காக இருக்கை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த இருக்கையில் அமர்ந்து பாரத தேசத்தினுடைய இறுதி எல்லைகளில் ஒன்றாக இருக்கும் மன்னார் வளைகுடாவினுடைய அரிச்சல் முனை கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கை திசை நோக்கி பார்க்கின்றார். அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலகைகளையும் பிரதமர் அவர்கள் பார்த்தறிந்தார், அறிவிப்பு பலகைகளையும். அதன் பிறகு இருக்கையில் அமர்ந்து கடல் அழகை ரசித்தார். பல்வேறு சடங்குகள் மேற்கொண்டிருந்தார் பிரதமர் அவர்கள். பிரதமரினுடைய வருகையை முன்னிட்டு காவல்துறையினர் மட்டுமே அந்த நிலப்பகுதிக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, கோதண்டராமர் கோயில் ஒட்டுமொத்தமாக காவல்துறை கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கடற்கரை முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடற் ஓரத்தில் அந்த சடங்குகளை மேற்கொள்வதற்காக அந்த கூடைகளில் வைத்து எடுத்து வரப்பட்டிருந்த பல்வேறு நிறத்திலான மலர்களை எடுத்து பிரதமர் அவர்கள் அந்த மணலில் குவித்து தற்போது வழிபாடு மேற்கொண்டு வருகின்றார். ஒரு இருக்கையில் அமர்ந்து மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றார் பிரதமர் அவர்கள். தன்னுடைய 11 நாள் கடும் விரதத்தில் 10வது நாளான இன்று கடவுள் ராமர் பாரத தேசத்தினுடைய நிலப்பகுதியில் தன்னுடைய மனைவி மற்றும் தனது தம்பியோடு முதலில் அடியெடுத்து வைத்த புனித பூமியில் தற்போது பிரதமர் அவர்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்.
காலை வேளையில் பிரதமர் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அங்கு இருக்கையில் அமர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அரிச்சல் முனையில் வழிபாடு நடத்தி வருகின்றார் பிரதமர் அவர்கள். ராமரும் சீதையும் இணைந்து வந்து பாரத தேசத்தில் அடியெடுத்து வைத்த பூமியிலிருந்து புனித நீர் எடுக்கப்பட்டு கலசங்களில் அது சுமந்து செல்லப்பட்டு நாளைய தினம் அயோத்தியினுடைய பாலராமருக்கு வழிபாடு செய்வதற்காக வழங்கப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் அக்னி தீர்த்த கடலில் நீராடி இருந்தார் பிரதமர் அவர்கள். அதன் பிறகு 22 தீர்த்தங்களிலும் அதன் நிறைவாக கோடி தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் ராமருடைய வில் கொண்டு தோண்டப்பட்ட கிணற்றில் ஊற்றெடுத்த திருநீர் என்று போற்றப்படக்கூடிய அந்த பகுதியில் இருந்தும் புனித நீர் எடுத்துக் கொண்டிருந்தார் பிரதமர் அவர்கள். அதன் நிறைவாகத்தான் தற்பொழுது அரிச்சல் முனையில் வழிபாடு நடத்தி வருகின்றார். எந்த திசையிலிருந்து கடவுள் ராமர் சீதாதேவியை மீட்டு வந்தாரோ அந்த திசை இருக்கும் அசோகவனம் இருக்கக்கூடிய இலங்கை திசை நோக்கி இருகரங்குப்பி பிரதமர் அவர்கள் வழிபாடு நடத்தினார். அதன் பிறகு மலர்களை கொண்டு வழிபாடு நடத்தினார். இருக்கையில் அமர்ந்து கடல் அழகை ரசித்தார். மூச்சு பயிற்சியினை மேற்கொண்டு காலை வேளையில் வழக்கமாக தான் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சிகளையும் பிரதமர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு அரிச்சல் முனையில் இருக்கக்கூடிய நினைவு தூண் அருகே சென்று அந்த நினைவு தூணுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு வணக்கம் செலுத்தி இருந்தார் பிரதமர் அவர்கள். மேலும் கடலோரத்தில் இருக்கையில் அமர்ந்தபடி கடல் அழகை ரசித்த பிரதமர் தொலைநோக்கியின் மூலமாக அரிச்சல் முனையிலிருந்து தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளை பார்க்கக்கூடிய வகையிலான அந்த தொலைநோக்கியில் கடல் அழகை ரசித்து பார்த்தார். தாமரை மலர்கள், பல்வேறு வகையிலான மல்லிகை உள்ளிட்ட மலர்கள் எல்லாம் பிரதமருக்காக அங்கு கூடையில் எடுத்து வந்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தன்னுடைய கரங்களில் ஏந்தி சென்று கடலில் வைத்து வணங்கிவிட்டு அதன் பிறகு புனித நீரை எடுத்து கதிரவனை நோக்கி வணங்கிவிட்டு பிரதமர் அவர்கள் அரிச்சல் முனையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படுகின்றார்.